12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.1 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வருவனவற்றை சுருக்குக என கேட்கப்பட்டிருக்கு. I பவர் 1947 + 1950 என கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கலப்பெண்ணை சுருக்கி மதிப்பு எழுதணும். இந்த கலப்பெண்ணை சுருக்கி மதிப்பு எழுதுறதுக்கு முன்னாடி சில முக்கிய நிபந்தனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்பனை எண் ஐயின் மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் I பவர் 1 அப்படின்னா அதை ஐன்னு குறிப்பிட்டு எழுதலாம். ஐயின் அடுக்கு 2 எனும் பொழுது மதிப்பு -1. ஐயின் அடுக்கு 3 என்பதை ஐயின் அடுக்கு 2 பெருக்கல் ஐயின் அடுக்கு 1ன்னு எழுதிக்கலாம். I பவர் 2க்கு மதிப்பு -1 பெருக்கல் I எனும் பொழுது இதன் மதிப்பானது -I. I பவர் 4 என்பதை I பவர் 2 பெருக்கல் I பவர் 2ன்னு பிரித்து எழுதிட்டோம்னா I பவர் 2க்கு -1 பெருக்கல் I பவர் 2க்கு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனும் பொழுது மதிப்பு +1. மற்றும் சில முக்கிய குறிப்புகள்னு பார்க்குறப்ப ஐயே 4 I பவரில் 4 மடங்குகளாக எந்த ஒரு எண் இருந்தாலுமே I பவர் 4 I பவர் 8 I பவர் 12 4 மடங்குகளாக இருக்கிற அனைத்து மதிப்புகளுக்குமே மதிப்பு 1 தான். I பவர் m+nன்னு 2 உறுப்புகள் ஐயின் அடுக்கில் கூட்டல்லையோ கழித்தல்லையோ இருந்தது அப்படின்னா இரண்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ I பவர் m பெருக்கல் I பவர் n. அடுக்குகள் கூட்டப்பட்டு கழிக்கப்பட்டு இருந்ததுன்னா அடுக்குகள் கூட்டப்பட்டு இருந்தது அப்படின்னா அடிமானம் பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம். அப்போ I பவர் m பெருக்கல் I பவர் nன்னு எழுதிக்கலாம். இனி தீர்வு கணக்கிட வேண்டிய நிபந்தனை மதிப்பானது I பவர் 1947 + I பவர் 1950. I பவர் 4 மற்றும் 4 மடங்குகளாக வரக்கூடிய அனைத்துக்குமே மதிப்பு நமக்கு +1 தான். எனவே இந்த மதிப்புகள் பவரில் இருக்கக்கூடிய 2 எண்ணையும் 4ஆல் வகுத்துக்கலாம். 4 மடங்குகளாக இந்த எண்ணை கொடுக்குறப்ப 1947 வகுத்தல் 4 எனும் பொழுது மதிப்பு 4 பெருக்கல் 4 16 19 - 16 3. அடுத்த எண்ணை கீழே இருக்கிற 34ல் 8 32 மீதி 2 7 9 7 6 24 மீதி 3. அப்போ மீதி 3ன்னு இருக்கிறதுனால I பவர் 4 பெருக்கல் 484 ஈவை எழுதிக்கிறோம். மீதி மதிப்பு 3. அந்த மீதியை கூட்டிக்கிறோம் இந்த மதிப்போட +3. இதே போல் அடுத்த எண்ணையும் வகுத்து மதிப்பு கணக்கிடலாம். 1950ன்னு இருக்குது. 4 மடங்குகளாக இதை கொண்டு வரதுக்காக 4ஆல் பெருக்கி 4ஆல் வகுக்கிறோன்னா 4 பெருக்கல் 4 16 மீதி 3 35 8 32 மீதி 3 0வை கீழே இறக்குறோம். 0ல் 7 28 மீதி 2 30 - 28 எனும் பொழுது மதிப்பு 2. எனவே ப்ளஸ் I பவர் 1950 எனும் பொழுது இதை எப்படி பிரிச்சிருக்கிறோம்? 487ங்கிறது ஈவில் இருக்குது. அப்போ 4 பெருக்கல் வகுத்தி பெருக்கல் ஈவு ப்ளஸ் மீதி மதிப்பை கூட்டிக்கிற மீதி மதிப்பானது 2. அடுக்குகளில் கூட்டலில் இருக்கிறப்ப அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும். எனவே I பவர் 4 பெருக்கல் 486 பெருக்கல் I பவர் 3ன்னு பிரித்து எழுதிக்கலாம். I பவர் 4 பெருக்கல் 487 பெருக்கல் I பவர் 2ன்னு இதை எழுதிட்டோம்னா 4 மற்றும் 4 மடங்குகள் அனைத்துக்குமே மதிப்பு 1 எனும் பொழுது முதல் மதிப்புக்கு 1 4 பெருக்கல் 486 மதிப்பானது 1. I கியூபின் மதிப்பு என்னன்னு எழுதியிருக்கிறோம் -1ன்னு கொடுத்துருக்குறோம். I பவர் 4 பெருக்கல் 487 மதிப்பானது 1 I ஸ்கொயரின் மதிப்பானது -1. இப்போ இதெல்லாம் சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா I பவர் 3ன் மதிப்பானது -I. 1 பெருக்கல் -I எனும் பொழுது -I. 1 பெருக்கல் 1 1 பெருக்கல் -1 -1. 2 எண்கள்லையும் மெய்ப்பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதியை பின்னாடி எழுதிக்கலாம். கற்பனை பகுதி என்பது ஐயோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தான் கற்பனை பகுதி. மெய்ப்பகுதி அப்படிங்கிறது எண் மதிப்பில் வரக்கூடியது -1 -I என்பது இதற்கான தீர்வு ஆகும். தேங்க்யூ.